கடந்த ஜூலை 17ஆம் தேதி கணேஷ் விநாயகன் டைரக்ட் பண்ணி ஆரோவன் அருள்நிதி நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்கிற அருள்வான் படத்தோட என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதையை எடுத்துட்டீங்கன்னா, மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் படிப்பறிவே இல்லாத இவங்க கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாரு. வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை வெளிநாட்டு மக்கள் மஷ்ரூம் கல்டிவேஷனுக்காக எடுத்து அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால இவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்லாம் ஏற்பட்டு இருக்குங்க. இப்போ ஆரோவோட மாமனார் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல சிக்கிட்டாரு. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவரை ஏமாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் இவர் மறைவுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி இவரோட பேத்திக்கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கியிருக்காங்க, நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோடைய என்டையர் ஸ்டோரி. உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கல்வி இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்றது என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. படத்தை எடுத்துட்டீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு மெலோடியான ஒரு பாடலை ஜிவி பிரகாஷ் நல்லாவே கம்போஸும் பண்ணியிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் லிரிக் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. மற்றபடி பாடல்கள் எடுத்துட்டீங்கன்னா டீசெண்டா திரைக்கதைக்கு தகுந்த மாதிரி நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல காட்டு பகுதிகள் ஆகட்டும் இல்ல தேனி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல விஷுவலி பக்காவா அவ்வளோ அழகா நல்ல ஒரு நேச்சுரல் பியூட்டிஃபுல்லா இந்த சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல படத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பகுதிகள்லாம் பார்க்கும்போது நேச்சுரலா அந்த ஒரு மேகம் அப்படியே வரக்கூடியதுலாம் வாட்டர் சினிமோட்டோகிராஃபி என்ன மாதிரியான ஒரு லொகேஷன் பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்பா இவன் எந்த வேலைக்கு போடா? அந்த படத்துல பிடிவி கணேஷ் அவர் பொதுவாகவே காமெடி நல்லாவே பண்ணுவாரு, நான் சொல்லவே தேவையில்ல. ஆனா இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல நல்லாவே காமெடி பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி அந்த மலையில கொஞ்சம் ஏறும்போது வரக்கூடிய அந்த ஒரு காமெடி போர்ஷன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆயிருந்ததுங்க. படத்துல அருள்நிதி செகண்ட் ஹாஃப்ல டிராவல் ஆகிறாரு, ஆரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிராவல் ஆகிறாங்க. ஏன் அப்படின்றதுக்கான ஒரு ரீசனும் பிளஸ் அருள்நிதி என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறாரு, எதுக்காக இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறாருன்னு அந்த ஒரு ட்விஸ்ட் வேற லெவல்ல கொடுத்துருப்பாங்க. அது எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே சுவாரஸ்யமா இருக்கும். குலசாமியை விட்டு வாழ்ந்த மரபை விட்டு இந்த மண்ணை விட்டு எங்க சார் போவாங்க? படத்துல அருள்நிதி ஆரோனும் ஒரு பக்கம் இருக்கட்டும், படத்துல கிருத்திகா அப்படின்ற அந்த ஒரு சின்ன பொண்ணு தான் படத்திலேயே மெயின் லீட். அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கேரக்டரும் சரி, அதே சமயம் அவங்களுடைய அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே பக்காவா கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே ரைட்டர் எழுதியிருக்காரு. ஸோ கிருத்திக்கு அடுத்ததான் அருள்நிதியுடைய கேரக்டரை சொல்லலாம். ஏன்னா ஒரு தந்தை அப்படின்ற ஸ்தானத்துல ஆகட்டும் இல்ல அந்த ஒரு கலெக்டரா எந்த அளவுக்கு நம்ம இந்த தேனி மாவட்டத்துல மக்கள் கிட்ட பழகணும் அண்ட் போலீஸ்காரங்களாகட்டும் யாரா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அடிக்கிறதோ அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு சிறந்த கலெக்டர் கேரக்டரை எழுதியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஒரு படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கல்விக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு படம், நல்ல ஒரு அழுத்தமான ஒரு படத்தை, நல்ல ஒரு சிறப்பான படத்தை கணேஷ் விநாயகன் கொடுத்திருக்காரு. தாராளமா நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.